பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, ஆண்டவராகிய இயேசுவுக்கு மகத்துவமும் துதியும் புகழும், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றும் கோடி கோடி ஆராதனைகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்கும் நாள் இந்த பெந்தெக்கோஸ்தே ஆன இந்த நாள். ஆமென் அன்பானவர்களே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுதான் பெந்தெக்கோஸ்தே நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து அவர் பரலோகம் ஏறி சென்ற நாள் முதல் இன்றைய வரைக்கும் ஆவியானவருக்காக காத்திருந்த போது அங்கு நடைபெற்ற அற்புதமான ஒரு சம்பவம், நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஒரு சம்பவம் பெந்தெக்கோஸ்தே நாள் என்று நடந்தது. ஒன்று, பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கூடி ஜெபித்திருந்த அந்த மாடி கட்டிடம் அசைந்தது என்று சொல்லி. இது அவர்கள் முன்னமையே அறியவில்லை. ஆவியானோர் வரும்போது நமது சூழ்நிலைகளை அசைப்பார், அவர் நமது சபைகளை அசைப்பார், குடும்பங்களை அசைப்பார், ஊழியக்காரர்களுடைய விசுவாசத்தை அவர் அசைப்பார், தேசத்தை அவர் அசைப்பார், இந்த முழு உலகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அசைப்பார். 2வது, அங்கே பலத்த காற்று வீசியது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென் அன்பானவர்களே. அந்த பலத்த காற்று ஆவியானவருடைய வல்லமையை அது நமக்கு போதிக்கிறது. ஆம், பலீனர்களான அப்போஸ்தலர்கள் புதுபலன் அடைந்தார்கள். மார்க்க தலைவர்கள் மத்தியில், மத தலைவர்கள் மத்தியில், அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி, நீயோ உன் வீட்டாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற தைரியத்தோடு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், கட்டுக்களை முறித்தார்கள், மரித்தோர்களை எழுப்பினார்கள். வானத்தின் கீழெங்கும் இயேசுவின் பெயரை அல்லாமல் வேறொரு பெயரில் ரட்சிப்பு இல்லை என்ற மாபெரும் ரட்சிப்பின் நற்செய்தியை முழு உலகத்திற்கும் அறிவிக்கிற அந்த ஆரம்ப நாள் எருசலேம் முழுவதும் இன்றைக்கு அசைக்கப்பட்ட நாள். 3வதாக, பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் என்ற அப்போஸ்தலர்கள் நிரப்பிய போது அக்கினி மயமான நாவுகள், அங்கு கூடியிருந்தவர்கள் 120 பேர். ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களிலே லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 வசனம் 12 பேர். அதில் ஒருவன் சாத்தானால் பிடிக்கப்பட்டு அவன் பாதாள குழியிலே போய் விழுந்து விட்டான். அதற்கு பதிலாக மத்தயா என்பவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆக பிறகு லூக்கா 10:1 பின்னும் 70 பேர், அப்போ 82 பேர். 120 பேர் எப்படி வந்தார்கள்? ஆண்டவர் இயேசுவால் குருடனின் கண்கள் திறக்கப்பட்டதே, தொழுநோயாளி சுகமாக்கப்பட்டார்களே, லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டாரே, அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தானே, அந்த சிறு பெண் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டாலே, 7 பிசாசு பிடியிலிருந்து மேரி மேதலின் ரட்சிக்கப்பட்டாலே, இதோ இப்படிப்பட்டவர்கள்தான். இயேசுவின் ஆடையை தொட்டு ஒரு பெண் குணமானாலே, 10 குஷ்டரோகிகள் சுகமானார்களே, முடவன் நடந்தானே, இப்படிப்பட்டவர்கள் தான் 120 பேர். ஆண்டவராக இயேசுவால் வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுவுக்கே அர்ப்பணித்தவர்களாக பெந்தெக்கோஸ்தே நாள் என்று காத்திருந்தார்கள். அத்தனை பேர் மேலும் அக்கினி நாவுகள் போல ஆவியானவர் இறங்கி வந்தார். நெருப்பு நாவுகள், அவர்கள் மாம்சீகம் நாவு மறைந்தது. ஆவியானவருடைய நாக்கு அவர்களுக்கு கிடைத்தது. சாத்தானை விரட்டும் அந்த நாக்கு, சத்தியத்தை போதிக்கும் அந்த நாக்கு, சாப நோய்களை கட்டவிழ்க்கும் அந்த நாக்கு, பாதாள பேய்களை அடக்கி இயேசுவின் நாமத்தினால அடக்கி போடும் அந்த நாக்கு, கட்டப்பட்ட மாநிலங்களை, பட்டணங்களை, தேசங்களை, ராஜ்யங்களை, ராஜாக்களை, ஆண்டவராக இயேசுவே ராஜாதி ராஜா, அவரை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாய் என்று ரட்சிப்பை போதித்த அந்த அக்கினி நாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவத்திற்கு இப்படிப்பட்ட அக்கினி நாக்குகள்
நமக்கெல்லாம் தேவை. பலத்த காற்றின் அடையாளம் நமக்கு தேவை. வல்லமையான காரியங்கள் சபைகளிலே, ஊழியங்களிலே இந்தியாவெங்கும் நடைபெற வேண்டும். ஆம், நாம் அசைக்கப்பட வேண்டும். அது நமக்கு தேவை. சாத்தானுடைய கோட்டைகள்லாம் இந்தியாவில் இயேசுவின் நாமத்தினால் அசைக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு பெந்தெக்கோஸ்தே அனுபவம் இந்த 20ஆம் நூற்றாண்டு கால கிறிஸ்தவ திருச்சபைக்கு மிக மிக அவசியம். கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒழிக்கப்பட, சபைகளெல்லாம் பல விதமான கிளப்புகளாக மாறி இருப்பதெல்லாம் ஒழிக்கப்பட, சத்தியத்தை மறைத்து வெறும் சத்தங்கள் போடும் கூட்டங்கள் எல்லாம் மறைந்து சத்திய போதனைகளை எங்கும் போதித்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த சத்திய போதனையின் அபிஷேகம் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு பெந்தெக்கோஸ்து நாள் கிறிஸ்தவ திருச்சபை மறுபடியும் உயிர்த்தெழுந்து இந்த முழு உலகத்தையும் அசைக்கும் ஒரு நாள். கிறிஸ்தவ நாடுகளில் எத்தனையோ மத வெறியர்கள் ஜனங்களை ஏமாற்றி பாதாள குழிக்கு திருப்பும் காரியங்களாம் முறிக்கப்பட வேண்டும். எத்தனை பாதாள பேய்களுடைய உபதேசங்கள், பல மனைவிகளோடு தொடர்பு, பல வேசித்தன வாழ்க்கை தொடர்பு, அதெல்லாம் சரிதான் என்று போதிக்கிற சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உலகமெல்லாம் மீண்ட ஒரு விசை. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு முழு உலகமும் ஆவியானவரால் அசைக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமானது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெந்தெக்கோஸ்து நாள் என்று எங்களெல்லாம் ஆண்டவரை மறுரூபப்படுத்தி உயிர்த்தெழ வையுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளின் விளைவு அவர் சாத்தானை நித்தியத்துக்கு தோற்கடித்து விட்டார், பாவத்தை அழித்து விட்டார். அவருடைய திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வடியும் பரிசுத்த இரத்தம் எல்லாரையும் நீதிமானாய் மாற்றுகிறது. ஜீவ தண்ணீர் பெந்தெக்கோஸ்தின் அபிஷேகத்தை எங்களுக்கு திரும்பவும் கொடுக்கிறது. இதோ என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீ தொடுவீராக, எழுப்புவீராக, நிரப்புவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.